தமிழ்நாட்டின் புனிதமான மண்ணில் பிறந்த ஒரு பெண். அவள் சாதாரண பெண் அல்ல, கடவுளையே காதலித்தாள். மனிதர்களின் உலகத்தை விட பரமனின் உலகமே அவளுக்கு பிடித்தது. இன்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் மார்கழி மாதம் வந்தாலே ஒவ்வொரு வீடும் அவள் பாடலால் விழிக்கிறது. அவள்தான் ஆண்டாள். இந்த கதையை கேட்கும்போது ஒரு பெண்ணின் பக்தி எவ்வளவு உயரத்திற்கு செல்ல முடியும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஒரு சிறுமி துளசி தோட்டத்தில் கிடைத்த குழந்தை. கண்ணனைத் தவிர வேறு யாரையும் மணமுடிக்க மறுத்த பக்தி தேவதை. இன்று வரை தமிழரின் இதயத்தில் வாழும் அந்த பெண்தான் ஆண்டாள். இன்று நாம் கேட்கப் போவது சாதாரண கதை அல்ல. இது பக்தி, காதல், கவிதை, அர்ப்பணிப்பு, தெய்வீகம் அனைத்தும் கலந்து உருவான ஒரு அதிசய வரலாறு. வாருங்கள், ஆண்டாளின் வாழ்க்கை பயணத்துக்குள் செல்லலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டின் அழகான ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அங்கு விஷ்ணு சித்தர் என்ற பக்தர் வாழ்ந்து வந்தார். பின்னர் உலகம் அவரை பெரியாழ்வார் என்று அழைத்தது. அவரின் வாழ்க்கை மிகவும் எளிமையானது. அவர் தினமும் கோவிலுக்காக பூமாலைகள் தயார் செய்து பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார். ஒரு நாள் அதிகாலையில் மழை பெய்து முடிந்த பசுமையான காலை நேரம். துளசி தோட்டத்தில் ஒரு விசித்திரமான ஒளி தெரிந்தது. இது என்ன ஒளி என்று அருகே சென்று பார்த்தார் விஷ்ணு சித்தர். அங்கே துளசி செடிகளுக்கு நடுவில் சிரித்து கொண்டிருந்தது ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தையை பார்த்தவுடன் விஷ்ணு சித்தரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இவள் சாதாரண குழந்தை இல்லை, பெருமாளின் அருள் பெற்றவள். அவர் அந்த குழந்தையை வீட்டிற்கு கொண்டு வந்தார். அவளுக்கு கோதை என்று பெயர் வைத்தார். கோதை வளர வளர அவளின் மனதில் ஒரே ஒருவர் மட்டுமே இருந்தார். அவர்தான் கண்ணன். மற்ற குழந்தைகள் பொம்மைகளுடன் விளையாடினார்கள். ஆனால் கோதை, அவள் கண்ணனின் கதைகளை கேட்டுக்கொண்டே இருப்பாள். அப்பா, கண்ணன் எப்படி இருந்தார்? அவரின் சிரிப்பு எப்படி? அவர் உண்மையிலேயே புல்லாங்குழல் வாசித்தாரா என்று தொடர்ந்து கேள்விகள் கேட்பாள். விஷ்ணு சித்தர் சிரித்தபடி கண்ணனின் கதைகளை சொல்லிக் கொண்டே இருப்பார். அந்த கதைகள் கோதையின் இதயத்தில் தீ போல எரிந்தன. அவள் மெதுவாக கண்ணனை கணவனாகவே நினைக்க ஆரம்பித்தாள். ஒவ்வொரு நாளும் விஷ்ணு சித்தர் அழகான பூமாலைகள் செய்வார். அவற்றை கோவிலில் உள்ள பெருமாளுக்கு அணிவிப்பார். ஒரு நாள் விஷ்ணு சித்தர் வெளியே சென்றிருந்தார். அந்த நேரத்தில் கோதை அந்த மாலையை எடுத்தாள். கண்ணாடி முன் நின்று கொண்டு அதை தன் கழுத்தில் அணிந்து பார்த்தாள். நான் பெருமாளுக்கு பொருத்தமானவளா என்று தன்னையே பார்த்து கொண்டாள். பிறகு மாலையை கழற்றி மீண்டும் வைத்து விட்டாள். இது தினமும் நடந்தது. ஒரு நாள் விஷ்ணு சித்தர் இதை பார்த்து விட்டார். அவர் அதிர்ச்சி அடைந்தார். ஐயோ, பெருமாளுக்கான மாலையை நீ அணிந்தாயா என்று சொல்லி மிகவும் வருந்தினார். அந்த மாலையை கோவிலுக்கு கொண்டு செல்லவில்லை, புதிய மாலை தயாரித்தார். ஆனால் அன்று இரவு பெருமாள் விஷ்ணு சித்தரின் கனவில் தோன்றினார். கோதை அணிந்த மாலையே எனக்கு பிடிக்கும் என்று கூறினார். அதை கேட்ட விஷ்ணு சித்தர் கண் கலங்கினார். அன்று முதல் கோதை ஆண்டாள் என்று அழைக்கப்பட்டாள். அதாவது ஆண்டவனை ஆண்டவள். மார்கழி மாதம் வந்தது. குளிர்காற்று வீசியது. அப்போது ஆண்டாள் ஒரு பெரிய விரதத்தை மேற்கொண்டாள். கண்ணனை அடைவதற்கான விரதம். அவள் பாட ஆரம்பித்தாள். அந்த பாடல்கள்தான் இன்று உலகம் முழுவதும் ஒலிக்கும் திருப்பாவை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், சீர்மல்குமாய் பாடி
செல்வ சேருமீர்காள் கூர்வேல் கொடுந்தோழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய். ஒவ்வொரு பாடலும் பக்தி நிறைந்தது, ஒவ்வொரு வரியும் காதல் நிறைந்தது. கண்ணனை அடைய ஏங்கும் ஆன்மாவின் குரல் அது. மார்கழி காலையில் இன்று வரை கோவில்களிலும் வீடுகளிலும் திருப்பாவை ஒலிக்கிறது. அது ஆண்டாளின் உயிர். ஆண்டாள் வளர்ந்து பெரியவளானாள். திருமண வயது வந்தது. விஷ்ணு சித்தர் நல்ல வரன் பார்க்க நினைத்தார். ஆனால் ஆண்டாள் தெளிவாக கூறிவிட்டாள், நான் மனிதனை திருமணம் செய்ய மாட்டேன், என் மணவாளர் ஒருவரே, ஸ்ரீரங்கநாதர் என்று சொன்னாள். இதை கேட்டவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் ஆண்டாளின் மனம் மாறவில்லை. அவள் தினமும் ஸ்ரீரங்கநாதரை நினைத்து வாழ்ந்தாள். ஒரு நாள் ஸ்ரீரங்கநாதர் ஆண்டாளை ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து வாருங்கள் என்று கனவில் அருள் வழங்கினார். அதன்படி பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆண்டாள் மணப்பெண் அலங்காரத்தில் புறப்பட்டாள். அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான ஆனந்தம். இன்று நான் என் கண்ணனை பார்க்க போகிறேன் என்று கூறினாள். ஸ்ரீரங்கம் முழுவதும் உற்சாகம். கோவிலில் மணி ஒளி, வேத மந்திரங்கள், பக்தர்களின் கண்களில் கண்ணீர். ஆண்டாள் மெதுவாக ஸ்ரீரங்கநாதரின் சன்னதிக்குள் சென்றாள். அவள் கண்கள் ரங்கநாதரின் திருமேனியில் நிலைத்தது. அந்த நொடியில் மக்கள் பார்த்து கொண்டிருக்க அவள் உடல் காணாமல் போனது. அனைவரும் அதிர்ந்தனர். பெரியாழ்வாரின் கண்களில் கண்ணீர். ஆனால் அந்த கண்ணீரில் துக்கம் இல்லை, பெருமை மட்டுமே இருந்தது. ஆண்டாள் ஒரு பெண் மட்டும் அல்ல, அவள் பக்தியின் வடிவம், அவள் கவிதையின் உயிர், அவள் காதலை தெய்வீகமாக மாற்றிய தமிழ் மகளிரின் பெருமை. இன்று வரை மார்கழி மாதம் வந்தால் திருப்பாவை ஒலிக்கிறது. கோவில்களில் ஆண்டாளுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. லட்சக்கணக்கான மக்கள் அவளை தெய்வமாக வணங்குகிறார்கள். ஏனெனில் உண்மையான பக்தி ஒருபோதும் மறைவதில்லை. ஆண்டாளின் இந்த அதிசய வாழ்க்கை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் இது போன்ற தமிழ் பக்தி கதைகளுக்கு சரோபாட்டி கதை கேளு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம்.